மணாலி போகிற வழியில் ஒரு இடத்துல டிராஃபிக் ஆச்சு. அங்கேயே பஸ்ஸை நிறுத்தி இங்கேயே சாப்பிட்டு வந்துருங்கன்ட்டாங்க. செம்ம பந்தாவாக இருக்குது ஹோட்டலு. அதே மாதிரி செம்ம காஸ்ட்லியாக இருக்குது. ஒரு இட்லி 65 ரூபாயா. எங்கள் ஊரில் 5 ரூபா ஒரு இட்லி. இதெல்லாம் நம்மளே வர பார்க்குறாங்க. அது ஒருத்தர் கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்காருல, அவர் தான் எங்கள் பஸ்ஸோட கண்டக்டர், ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர். கொஞ்சம் பஸ்ஸு ஓடும்போது எங்கே எழுந்து நின்னா கூட ஒழுங்காக உட்காருங்க, அவங்க சீட்டில் உட்காருங்கன்னு வார்ன் பண்ணுறாரு. அவங்களே பேசுகிறாரு. சாப்பிட்டு மிச்சத்தை பஸ்ஸில் போய் பார்க்கலாம். கைஸ், நம்ம ஆர்டர் பண்ண மசால் தோசை வந்துடுச்சு. தோசை, சட்னி, இது என்னன்னு தெரியல, காரக்குழம்பு மாதிரி இருக்குது. ஒரு கோகனட் சட்னி. தலைவனுக்கு பன்னீர் தோசை வந்துடுச்சு. தெரியுது. முட்டைப்பொடி மாசு மாதிரி இருக்குது. இதை பன்னீர் தோசை ஏமாத்துறாங்க. அந்த ஹோட்டலில் சாப்பிட்டோம்ல, தண்ணி கிட்ட கூட தரல. பாட்டிலில் இருக்க குடிச்சுக்கோங்கன்றாங்க. ஆனால் டிரைவருக்கு மட்டும் டம்ளரில் தண்ணி கொடுத்தாங்க. எங்களுக்கு தண்ணி கேட்டால் அந்த பாட்டில் எடுத்து குடிச்சுக்கோங்கன்றாங்க. அது எவ்வளோன்னு கேட்டால் 30 ருபீஸா. எம்ஆர்பி 10 ருபீஸ்னு போட்டிருக்கு. பயங்கரமாக ஸ்கேம் பண்ணுறாங்க. சரி, அவ்வளோதான், சாப்பிட்டாச்சு. ஸோ லெட்ஸ் கோ. மணாலி வந்து இறங்கியாச்சு. ஆனால் அன்எக்ஸ்பெக்டடாக வெயில் அடிக்குது. ஒரு சொட்டு பனி கூட இல்லை ரோட்டில். இந்த கேப் தான் புக் பண்ணியிருக்கோம். கைஸ், ஒரு வழியாக மணாலி ரீச் ஆகிட்டோம். பின்னாடி பாருங்கள். ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா, ஸ்னோ எதிர்பார்த்து வந்தோம். ஆனால் இங்கே எப்படி வெயில் அடிக்குதுன்னு பாருங்கள். ஆனால் என்ன தான் வெயில் அடித்தாலுமே அந்த ஒரு ஹீட்னஸ் சுத்தமாக தெரியல. வெயிலில் நின்னாலுமே என் கையெலாம் மொத்தமாக ஃப்ரீஸ் ஆகிருக்கு. கீழே கொஞ்சம் ஹீட்டர் இருந்தது, அதில் கொஞ்சம் நேரம் கையை வச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் ஓரளவுக்கு ஓகேவாக இருந்தது. இன்னும் எங்கேயும் வெளியில் போயிட்டு இன்னும் நிறையா இடத்த பார்க்கணும். இங்கே ஆக்சுவலி இப்போ ஸ்னோ சுத்தமாக இல்லை. நாங்கள் இப்போ இருக்கிற இடத்துல ஸ்னோ சுத்தமாக இல்லை. 5 டிகிரியோ 6 டிகிரிலையோ இருக்குது டெம்பரேச்சர். இங்கே கையெல்லாம் ஃப்ரீஸ் ஆகுது. அடுத்து என்ன பிளான்னு தெரில. ஆக்சுவலி இப்போ வந்து ரூம் வந்து எங்களுக்கு இன்னும் கிடைக்கல இன் த சென்ஸ் வந்துட்டோம், பேமெண்ட்லாம் பண்ணிட்டோம். பட் செக்இன் டைம் வந்து 12ன்னாங்க. அது வரைக்கும் நீங்கள் எங்கே வெளில போயிட்டு வாங்க அப்படின்னாங்க. பட் வெளியில் ஒரேடியாக ஃப்ரெஷ் ஆகிட்டு போகலான்ட்டு வெயிட் பண்ணுறோம். இது வந்து ஒரு வெயிட்டிங் ஹால் மாதிரி இங்கே வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. பாருங்க, உட்காந்துருக்கான் பேகுக்கு காவலாக. இடம் அல்டிமேட்டாக இருக்குது. ஆனால் என்ன ஒன்றுன்னா, எனக்கு மட்டும்தான் பயங்கரமாக குளிருது. க்ளவுஸ்லாம் போட்டுன்னுக்கிறேன். அப்படி போட்டுமே குளிருது. மேலே என்ன பண்ணுறான், ஒரு சின்ன பையன் வந்து ஒரு டிஷர்ட்டையும் ஷார்ட்ஸையும் போட்டுக்கிட்டு ஓடுறான் அவன் பாட்டுக்கு. ஒருவேளை 2 நாளாக இருக்கிறனால அவனுக்கு பழகிடுச்சு போல். நம்மளுக்கு இப்போ தான் வந்திருக்கனால செட் ஆகலை. செம்மையாக குளிருது. பல்லுலாம் டைப் அடிக்குது. இந்த இடத்த விட்டு ஏந்து வெளில போனால் வெயில் அடிக்குதுன்னு தான் பேர். அங்கே போய் நின்று அதுக்கு மேலே குளிருது. கைஸ், ஒரு வழியாக ரூம் கொடுத்துட்டாங்க. இதுதான் நம்மளுக்கு கிடச்சிருக்க ரூம். அப்படியே இந்த சைடு பார்த்தா வியூ செம்மையாக இருக்குது. ஹீட்டரு, ரூம் ஹீட்டர் இல்லை. அது வேணும்னா எக்ஸ்ட்ரா 700 per day அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு இப்போதைக்கு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. இப்போ தான் ரூம்குள்ளே வந்தோம். போயிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு அடுத்து எங்கே போகலான்றதை பிளான் பண்ணிட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன். பை. ஸோ கைஸ், ரூமுக்கு போனோம் இல்லையா, அப்படியே கொஞ்சம் தூங்கிட்டோம். இப்போ அங்கேருந்து சாப்பிட்றதுக்கு போயிட்டுருக்கோம். சாப்பிட்டு ஒரு வண்டி ஒன்று ரெண்ட்டுக்கு எடுக்கலாம். ஏன்னா இங்கே இருக்க டாக்ஸிஸ் கேட்டால் 2500 per day சொல்கிறாங்க. அது செட் ஆகாது. ஸோ ஒரு வண்டி ரெண்ட்டுக்கு எடுக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். அந்த ஹோட்டலில் தான் சாப்பிட்லான்னு வந்துருக்கோம். ஒரு
மாதிரி விசித்திரமாக இருக்குது. வெங்காயம் அதிகமாக போட்ட மாதிரியான ஒரு டேஸ்ட் வருது. நார்த் சைடு வந்தால் நம்ம வீட்டு ஃபுட்டு மாதிரி எதிர்பார்க்க முடியாதுல்ல. எல்லாமே பெரிய ஸ்கூட்டி இருக்குது இங்கே, அது உள்ள இருக்குது. அந்த கடையில் பைக்கு செட் ஆகலை, 700 சொல்கிறாங்க ஸ்கூட்டியே. சரி ஒரு 2-3 கடை பார்த்துட்டு அப்புறமா டிசைட் பண்ணலான்ட்டு வந்துட்டோம். கைஸ் பைக் எடுத்தாச்சு, பைக் இல்லை ஸ்கூட்டி எடுத்தாச்சு.